இது வெற்றியின் நேரம். எல்லாரும் சொல்லுவோம், நான் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறேன். தேவன் அவருடைய வார்த்தைகளை கொண்டு எனக்கு நன்மை செய்கிறார். வாசிப்போம். கொலோசியர் 1:14. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆண்டவராக இயேசுவை சொந்த ரட்சகராக ஆண்டவராக உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இங்கே இருப்பீர்களானால் இயேசுவை சொந்த ரட்சகராக ஆண்டவராக உங்களுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். பாருங்க, நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். எந்த தலைவன் இப்படி சொல்ல முடியும்? எந்த ஒரு பெரிய மனுஷன் இப்படி சொல்ல முடியும்? யாருமே சொல்ல முடியாது. தேவாதி தேவன் மாத்திரம்தான் இப்படி சொல்ல முடியும். அருமையானவர்களே, ஆகவே இயேசுவாகிய தேவன் அவர் சொல்லுகிறார், நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். ஒளி என்பது அருமையானவர்களே எல்லா நன்மைகளையும் உள்ளடக்கிய ஒன்று. எல்லா நன்மைகளையும் ஒளி என்று சொல்லலாம். பாருங்க, அது பரிசுத்தமாகட்டும், ஆரோக்கியமாகட்டும், ஐஸ்வர்யமாகட்டும், சந்தோஷமாகட்டும், சமாதானமாகட்டும், ஞானமாகட்டும், அறிவாகட்டும், அருமையானவர்களே எல்லாவற்றையுமே ஒளி என்று சொல்லலாம். கவனிங்க, இயேசு சொல்லுகிறார், நான் தான் அந்த ஒளி, நானே அந்த ஒளி என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே கர்த்தர் அருமையானவர்களே மனுஷருடைய வாழ்க்கையிலே ஒளியேற்ற விரும்புகிறார். மனுஷர்களுக்கு கர்த்தராகிய இயேசு நன்மை செய்ய விரும்புகிறார். அவர் நன்மைகளின் மொத்த ரூபம். கவனிங்க, இன்னொரு சக்தி இந்த உலகத்தில் இருக்கிறது, அது பிசாசு. எல்லா தீமைகளும் அவனிடத்திலிருந்து தான் வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா தீமைகளுக்கும் இந்த பிசாசு தான் காரணம். அநேக நேரங்களில் பாருங்க, மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற தீமைகளை பார்த்து திகைச்சு போயிடுறாங்க. இந்த தீமைகள் எங்கிருந்து வருகிறது? ஒருவேளை கடவுள் தான் அனுப்பியிருப்பாரோ அப்படின்னு சொல்லி பாருங்க, கர்த்தர் மேல அநேகருக்கு சந்தேகம், கடவுள் மேல அநேகருக்கு கோபம், அவர் மேல முறுமுறுப்பு. இதில் தான் பொதுவாக ஏராளமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, எல்லா தீமைகளும் பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீமைகளுக்கும் இந்த பிசாசு தான் காரணம். இப்போ இந்த தீமைகள் போக வேண்டும், நன்மைகள் வர வேண்டுமானால், இருள் நீங்க வேண்டும், ஒளி வர வேண்டுமானால், அருமையானவர்களே ஒளியை நாம தான் என்ன செய்யணும்? வரவழைக்கணும். ஒளியை நாம தான் கூப்பிட வேண்டும். பிசாசு இருட்டுக்கு அதிபதியா இருக்கிறான். அவன் இருளின் அதிபதி என்று வேதம் சொல்கிறது. அவன் ஓட வேண்டுமானால் ஒளி வர வேண்டும். ஒளியை அன்றி இருட்டை விரட்டி அடிப்பதற்கு யாராலையும் முடியாது. ஆகவே பாருங்க, இயேசு வரும்போது பிசாசு செய்கிறான், ஓடுகிறான். இந்த இயேசு வர வேண்டுமானால் மனிதர்கள் இயேசுவை உள்ளத்திலே அழைக்க வேண்டும், இயேசுவுக்கு உள்ளத்தை திறந்து கொடுக்க வேண்டும். பாருங்க, நடுப்பகல் 12 மணிக்கு சூரியன் பிரகாசிச்சுக்கிட்டு இருக்குது. ஆனா ஒருத்தர் வீட்டு கதவு ஜன்னல் எல்லாத்தையும் பூட்டிட்டு உள்ள ஸ்கிரீன்லாம் போட்டுட்டு உள்ள இருந்தாருன்னா அவர் வீடு இருட்டாக தான் இருக்கும். வெளியே ஒரே பிரகாசமாக இருக்குது, என் வீட்டுக்குள்ளே இருட்டாக இருக்குதுன்னு சொல்லி அவர் அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒளி வர வேண்டுமானால் பாருங்க, ஸ்கிரீன்லாம் நீக்கணும், கதவெல்லாம் திறந்து விடணும். அவ்விதமாக வீட்டை திறந்து கொடுக்கும்போது வெளியே இருக்கிற பிரகாசம் உள்ளே வந்து விடுகிறது. இதே போல தான் பாருங்க, மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒளியாகி இயேசு வர விரும்புகிறார். ஆனால் மனிதர்கள் அவருக்கு வாசலை திறந்து கொடுக்கும்போது, இருதயத்தை திறந்து கொடுக்கும்போது கர்த்தர் உள்ளே வருகிறார். கர்த்தர் உள்ளே வரும்போது தீமைகள் மறைகிறது, பிசாசு ஓடுகிறான். பாருங்க, வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள், எல்லா வியாதிகள், குறைவுகள் எல்லாம் விலகி போகிறது. அருமையானவர்களே, மெய்யான ஒளியாகி இயேசு பிரகாசிக்கிறார், வாழ்வு பெறுகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த காலவேளையிலே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவை என் ஆண்டவர், என் உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுங்கள். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய மக்கள் வார்த்தையை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் பிழைக்கிறோம்.
வார்த்தை சொல்லுகிறது, நாம் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். கொலோசியர் 1:14 நம்ம வாசித்தோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, குமாரனாகிய அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. எல்லாரும் சொல்ல உண்டாயிருக்கிறது. பாருங்க, இயேசுவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. நாம் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். கவனிங்க, இன்னைக்கு ஆவிக்குரிய மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஆண்டவர் வந்து நம்மளை பாவத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை ஆக்குறாரு, பரலோகத்துக்கு போகும்போது நம்ம வந்து பரிபூர்ணமாய் விடுதலை ஆகி விடுவோம் அப்படின்னு நம்புகிறாங்க. இல்லைங்க, பாவத்திலிருந்து அருமையானவர்களே கர்த்தர் பரிபூர்ணமாக நினைச்சிட்டாரு, விடுதலை ஆக்கிட்டாரு. என்றைக்கு சிறுவையிலே மரித்து அருமையானவர்களே ரத்தம் சிந்தி அவர் வந்து பாதாளத்துக்கு போய் 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினாரோ, அன்றைக்கே நம்முடைய பாவங்கள் தீர்ந்து விட்டது. பாவத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. அருமையானவர்களே, பாவத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். நம்மலாம் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டவர்கள். நல்லா கவனிங்க, நம்மை சுற்றி பாவம் இருக்கலாம், ஆனால் நமக்குள்ளே இயேசு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்மை சுற்றி பாவம் இருக்கலாம், பைபிளில் போட்டிருக்கு, நம்மை சுற்றி பாவம் நெருக்கி கொண்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த பாவத்தை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவைகளை தள்ளிவிட்டு அருமையானவர்களே நம்ம வந்து வெற்றிகரமாக என்ன செய்யலாம், வாழலாம். ஏனென்றால் இயேசு நமக்குள்ளே இருக்கிறார். அவர் பரிசுத்த தேவன். கவனிங்க, என்றைக்கு இந்த பரிசுத்த தேவன் உள்ள வந்தாரோ அன்றைக்கே பாவம் வெளியே நினைச்சு போயிடுச்சு. ஆகவே கர்த்தர் நம்மை பாவத்திலிருந்து பரிபூர்ணமாய் விடுதலை ஆக்கி இருக்கிறார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறார் என்று அறியீர்களா என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சொல்லுவோம், இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். பாருங்க, இயேசு இருக்கிற இடத்துல பாவத்துக்கு இடமே இருக்க முடியாது. என்னால் அவர் பரிசுத்த தேவன். அருமையானவர்களே, ஆகவே தான் பாருங்க, இந்த உள்ளம் அது தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது, அது பரிசுத்தமாக இருக்கிறது. நம்ம எல்லாரும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்று எங்கே நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, ஒருத்தர் சொன்னார் பாருங்க, அப்படின்னா ஐயா நம்ம பாவம் நீங்கிடுச்சு, ஆனால் நம்ம பாட்டையும் போட்டையும் காலத்திலிருந்து வருகிற பாவங்கள்லாம் கூட வரும்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் போட்டிருக்குது இல்லையா? அப்போ அந்த பரம்பரை பாவமும் அது நிமித்தம் வருகிற சாபமும் இருக்குது இல்லையான்னு சொல்லி கேட்டார் ஒருத்தர். கவனிங்க, மக்கள் எப்படியெல்லாம் சந்தேகத்துக்குள்ள இருக்கிறாங்க பாருங்க. அருமையானவர்களே, பரம்பரை சாபம் இருந்துச்சு. எப்போ இருந்துச்சுன்னா, இயேசு இந்த பூலோகத்தில் வந்து சிலுவையிலே மரித்து ரத்தம் சிந்துவதற்கு முன்பதாக அந்த பரம்பரை சாபம் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் பாருங்க, இயேசு என்றைக்கு பலியிடப்பட்டாரோ, என்றைக்கு அவருடைய கடைசி சொட்டு ரத்தமும் சிந்தப்பட்டதோ, அதன் விளைவாக அந்த பாட்டம் பூட்டம் காலத்திலிருந்து வருகிற பாவம் மட்டுமல்ல, அந்த ஆதாமின் காலத்திலிருந்து வந்த பாவங்கள் எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. இருக்கிறீங்களா எல்லாரும்? ஆகவே இன்றைக்கு அருமையானவர்களே, எந்த பாவமும் கிடையாது. தேவனுடைய மக்கள் பாருங்க, கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம், பரிசுத்த ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம். பாவம் விலகி இருக்கிறது என்கிற நிச்சயத்தில் தான் கிறிஸ்தவ ஜீவித்தை வாழ வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இந்த இயேசுவாகிய பலி இது மோர் தென் எனஃப், இது தேவைக்கும் அதிகமான ஒரு பலி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இட் இஸ் an ஓவர் பேமெண்ட். பிதாவாகி தேவன் எல்லா மனிதருடைய பாவத்தையும் இயேசுவின் ரத்தத்தினால கழுவுறது மட்டுமல்ல, அந்த பேமெண்ட் அது வந்து மோர் தென் எனஃப். இன்னும் நிறைய பாவங்கள் வந்தா கூட அது கழுவுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. பாருங்க, பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், எலியா காலத்தில் அந்த எலியா பலியிடுகிறான். பலியிட்டு அந்த பலியை வந்து கர்மேல் பர்வதத்தில் அந்த பலிபீடத்தில் வைக்கிறான். பைபிளில் போட்டிருக்கு, வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பலியை அப்படியே பட்சித்து போட்டுருச்சு. பட்சித்து போட்டது மட்டுமல்ல, பலிபீடமும் காணாமல் போச்சு. அங்கே இருந்த தண்ணியெல்லாம் நக்கி போட்டது. ஒன்றும் இல்லாமல் பாருங்க, அப்படியே பலி இருந்த இடமே தெரியாத அளவுக்கு அந்த அக்கினி வந்து பட்சித்துருச்சு. அது எதை காமிக்கிறது? பலி பத்தலை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு சிலுவையில் தொங்கும்போது தேவனுடைய கோபத்தையெல்லாம் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய கோபத்தையெல்லாம் தீர்த்து முடிந்தது சொல்லிட்டு மறுபடியும் சிலுவையில் அவர் தொங்கிட்டு இருக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா கோபமும் தேவ கோபமும் தீர்ந்து விட்டது, இன்னும் பலி என்ன செய்து அங்கே சிலுவையில் இருக்கிறது என்கிறதை நான் பார்க்கிறோம். இயேசு சிலுவையில் காணாமல் போல, பழைய ஏற்பாட்டு பலி மாதிரி. பழைய ஏற்பாட்டு பலி பத்தலைங்க, புதிய ஏற்பாட்டு பலி மோர் தென் எனஃப். இயேசு அருமையானவர்கள் நம்முடைய பாவங்களுக்கு
உண்டான அந்த கிரயத்தை மாத்திரமல்ல அதுக்கும் அதிகமாய் கொடுத்திருக்கிறார். ஆகவே நான் சொல்லுகிறேன், ஒரு பாவம் கூட இல்லை, இன்னைக்கு எல்லாமே கேன்சல் ஆயிருக்குது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இயேசுவின் ரத்தம் அவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தேவனுடைய மக்கள், அருமையானவர்களே, பாவத்திலிருந்து பரிபூர்ணமாய் விடுதலை ஆகியிருக்கிறார்கள். இதை ஆழமாய் நம் உள்ளத்திலே பயித்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அது மட்டுமல்ல, பாவத்திலிருந்து நாமை விடுதலை ஆக்கினது மட்டுமல்ல, பாவத்துக்கு மேலாக தேவனுடைய மக்கள் பாருங்க, அதிகாரத்தோடு வாழக்கூடிய அருமையானவர்களே, ஒரு அதிகாரம் நிறைந்த வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு நினைச்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து இந்த உலகத்திலே ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. எல்லாரும் சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து இந்த உலகத்திலே நான் ஆளுகை செய்வேன். இன்னொரு முறை சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து இந்த உலகத்திலே நான் ஆளுகை செய்வேன். எத்தனை பேர் ஆளுகை செய்ய போறீங்க? ஆளுகை செய்கிற ராஜாக்களாக அருமையானவர்களை தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். பாருங்க, போன முறை நான் சொன்னேன், மனுஷன் அருமையானவர்கள் ராஜாவாக உண்டாக்கப்பட்டான். தேவன் ராஜாதி ராஜா. அவர் மனுஷனை உண்டாக்கின போது அவனை ஒரு அடிமையாக உண்டாக்கல, அவனை ராஜாவாக உண்டாக்கினார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். தேவன் ராஜாதி ராஜா, அவருடைய சாயல் ராஜாவின் சாயல், அவருடைய சாயல்ல மனுஷன் உண்டாக்கப்பட்டான். ஆகவே மனுஷனும் பாருங்க ராஜாவாக உண்டாக்கப்பட்டான். மனிதன் ஒரு அடிமை அல்ல என்று அருமையானவர்களை வேதம் திட்டமாய் போதிக்கிறது. பாருங்க, மற்ற சிருஷ்டிப்புகள் வேற, மனுஷன் வேற. பிசாசு என்ன சொல்றான்னா, மனுஷனும் மிருகமும் ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி பிசாசு சொல்றான். சில மனிதர்கள் கூட அதுக்கு ஆமேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமா, அப்படிதான். ஆனால் அருமையானவர்களே, மிருகம், மீன்கள், பறவைகள் அவைகள்லாம் வேற. மனுஷன் ரொம்ப விசேஷமானவன். கர்த்தர் மனுஷனை ரொம்ப விசேஷமானவனாக, தனிச்சிறப்பானவனாக, சிருஷ்டிப்பின் மகுடமாக ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறாருங்க. மனுஷன் ரொம்ப விசேஷமானவன். இயேசு பாருங்க, ஒரு முறை இந்த உலகத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது அவர் ஒரு தேவாலயத்துக்குள்ள போறாரு. தேவாலயத்துக்குள்ள போகும்போது பாருங்க, அங்க நிறைய பரிசேயர்கள், வேதபாரகர்கள்லாம் வர்றாங்க. இவங்க எதுக்காக வர்றாங்கன்னா, இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கே வந்தாங்க. இப்படியும் சில ஆட்கள் சுத்திட்டே திரிகிறாங்க, குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கே சுத்திட்டு திரிகிறாங்க. இயேசுனுடைய அருமையானவர்களே, அவருடைய செயல்கள்லையும் அவருடைய பேச்சிலையும் குற்றம் கண்டுபிடிப்பதற்காக அவரை சுத்திட்டே வந்தாங்க. பாருங்க, ஒரு கூட்டம். அவர் தேவாலயத்துக்கு போறாரு. அங்க ஒரு ஆள் இருக்கிறான், சோம்பின கையை உடைய ஒரு ஆள் அங்க இருக்கிறான். இந்த வேத பாரகர் பரிசேயர்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு, இவனை சுகமாக்க போறாரு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போன மாத்திரத்தில் அருமையானவர்கள் அவங்க கர்த்தரை பார்த்து கேட்கிறானுங்க, ஓய்வு நாளில் சுகமாக்குவது நியாயமா அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, கேட்கிறாங்க. இயேசு அதுக்கு என்ன பதில் சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். மத்தேயு 12:11 வசனம் பாருங்க. அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனுக்கு ஆயிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கி விட மாட்டானா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 12வது வசனம். ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான், ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஆட்டை பார்க்கிலும் மனுஷன் எவ்வளவோ விசேஷித்தவனாயிருக்கிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தருடைய பார்வையிலே நான் விசேஷமானவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மறுபடியும் சொல்லுவோம், கர்த்தருடைய பார்வையிலே நான் விசேஷமானவன். மற்றவங்க உங்களை பற்றி என்ன சொல்றாங்கன்றது ரொம்ப முக்கியம் கிடையாது. இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களை பற்றி என்ன சொல்றாங்கன்றது முக்கியம் கிடையாது. அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை பற்றி சொல்றாரு, நீ என்னுடைய பார்வையில விசேஷமானவன். பாருங்க, ஆட்டை பார்க்கலும் மனுஷன் எவ்வளவோ விசேஷமானவன் என்று கர்த்தர் சொல்கிறதை பார்க்கிறோம். படைப்புல 3 கிளாஸ் இருக்குதான். அதுல மிருகங்கள், மீன்கள், பறவைகள் அது 3rd கிளாஸ். அப்புறம் 2nd கிளாஸ் ஒன்று இருக்குது. அது யாருன்னா தேவதூதர்கள். கர்த்தர் கோடிக்கணக்கான தேவதூதர்கள் நினைச்சிருக்கிறாரு, உண்டாக்கி இருக்கிறாரு. அந்த தேவதூதர்கள் அருமையானவர்களை 2nd கிளாஸ். மனுஷன் இருக்கிறானே அவன் 1st கிளாஸ், அவன் காட் கிளாஸ், தேவரகமானவன் மனுஷன். அருமையானவர்களே, மனுஷன் முதல் தரமானவன் என்று வேதம் சொல்கிறது. எத்தனை அற்புதமான செய்தி!
எல்லாரும் சொல்லுவோம் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். சிலருக்கெல்லாம் சந்தேகமாக இருக்குது, சத்தம் வர மாட்டேங்குது. மறுபடியும் சொல்லுவேன், நான் ஃபர்ஸ்ட் கிளாஸு. தேவன் அருமையானவர்களே நம்மை ஃபர்ஸ்ட் கிளாஸாக என்ன செய்கிறாரு, உண்டாக்கி இருக்கிறாரு. நம்ம சபைக்கு வருகிற சின்ன பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த சின்ன பிள்ளைகள் கூட இந்த சத்தியங்களை என்ன செய்கிறாங்க, பிடிச்சிக்கிறாங்க பாருங்க. நான் சொல்கிறேன், நிச்சயமா நம்ம சபைக்கு வருகிற இந்த சின்ன பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கும். எதிர்காலத்தில் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வார்கள். ஏன்னா ஆரம்பத்திலிருந்து இந்த சத்தியங்களை நினைச்சாங்க, கேட்குறாங்க. அதனால தான் சின்ன பிள்ளைகளை வச்சிருக்கிற பெற்றோர்களுக்கு நான் சொல்கிறேன், தவறாமல் ஆலயத்துக்கு அவங்கள நடத்திட்டு வந்தீங்கன்னா பின்னால் அவருடைய வாழ்க்கையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஏன்னா பாருங்க, இப்படிப்பட்ட சத்தியங்கள் அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறது. ஒரு சின்ன பிள்ளை பற்றி என்ன தெரியும் பாருங்க. பல ஆண்டுகளுக்கு முன்பாக பாஸ்டர் இந்த செய்தியை பிரசங்கம் பண்ணாங்க. ஒரு நாள் மிருகங்கள், மீன்கள், பறவைகள்லாம் தேர்ட் கிளாஸ், தேவதூதர்கள் செகண்ட் கிளாஸ், மனிதர்களாகிய நாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லி பாருங்க பிரசங்கம் பண்ணாங்க பல ஆண்டுகளுக்கு முன்பாக. அதில் ஒரு சின்ன பிள்ளை பாருங்க, அவளுக்கு வேற விளங்கிடுச்சு. அது 3ஆம் கிளாஸ் தான் படித்தா அவள். அந்த நேரத்தில் அவளுக்கு நல்லா விளங்கிடுச்சு அது. அன்னைக்கு கோயில் முடிஞ்சு அவங்க அப்பா அம்மா கூட பாருங்க வீட்டுக்கு போயிருக்கிறா. வீட்டுக்கு போய் வீட்டு கதவை திறந்துருக்குறாங்க. திறந்த உடனே வீட்டுக்குள்ளே இருந்து நாய் சர்ன்னு வந்துருக்குது. நாய் வந்த உடனே சின்ன பாப்பா பாருங்க, அவன் அந்த நாயை பார்த்து நில்லு நில்லு நில்லு, நீ தேர்ட் கிளாஸு, நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்லிச்சான். சின்ன பிள்ளைக்கு எப்படி விளங்குது பாருங்க, பசுமரச்சத்தில் அடிச்ச ஆணி மாதிரி. அருமையான. அதனால தான் இயேசு சொன்னாரு, நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் வெற்றியுள்ள கிறிஸ்தவ ஜீவித்துக்குள்ள என்ன செய்ய மாட்டீங்க, பிரவேசிக்க மாட்டீங்க. எத்தனை பேர் வெற்றியாக வாழ விரும்புகிறீர்கள்? இந்த சத்தியங்களாம் உள்ளே இறங்கணும். நான் வந்து ஆர்டினரி மேன் கிடையாது, சாதாரண மனுஷன் கிடையாது. நான் விசேஷமானவன். என் தேவன் என்னை விசேஷித்த ரீதியிலே படைத்திருக்கிறார். நான் என் தேவனுடைய பார்வையிலே விசேஷமானவன் என்கிற அருமையான இந்த உணர்வு, அறிவு, அது அருமையானவர்களே தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து வாழ நமக்கு உதவி செய்யும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் மனுஷன் விசேஷமானவன் கேட்டா, வேதத்தில் நீங்க பார்ப்பீர்களானால் மனுஷன் மாத்திரம்தான் தேவனுக்குள்ளே இருந்து வந்தவன் என்று வேதம் சொல்லுகிறது. அற்புதமான சத்தியங்கள். ஏன் மனுஷன் தேவரகமானவன், ஏன் மனுஷன் விசேஷமானவன்? ஏனென்றால் மனுஷன் தேவனுக்குள்ளே இருந்து வந்திருக்கிறான் என்று அருமையானவர்களை வேதம் போதிக்கிறது. பாருங்க, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை நம்ம பார்க்குறோம். சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் ஆண்டவர் உண்டாக்கும் போது ஆதியாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வானங்களை பார்த்து பேசினாராம். ஆகவே அவைகள் வானம்ங்கிற இந்த அட்மாஸ்பியர்ல இருந்து வந்திருக்குது. சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள்லாம் பாருங்க. மீன்களை கர்த்தர் படைக்கும் போது தண்ணீரை பார்த்து பேசினாராம். ஜலமானது திரளாய் மச்சங்களை பிறப்பிக்க கடவுது சொல்லி பாருங்க, கர்த்தர் தண்ணீரை பார்த்து பேசினாராம். ஆகவே தண்ணிக்குள்ள இருந்து மீன்கள்லாம் வந்திருக்குது. மிருகங்களை படைக்கும் போது கர்த்தர் இந்த பூமியை பார்த்து பேசினாராம், மண்ணை பார்த்து பேசினாராம். ஆகவே மிருகங்கள் எல்லாம் அருமையானவர்களே மண்ணுக்குள்ள இருந்து நினைச்சிருக்குது, வந்திருக்குது. மனுஷனை படைக்கும் போது எதை பார்த்து பேசினாரு? வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். அந்த முதல் பகுதியை கவனிங்க. நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, உண்டாக்குவோமாக. எல்லாரும் சொல்லுவோம் உண்டாக்குவோமாக. பாருங்க, மனுஷனை உண்டாக்கும் போது தன்னிடத்திலேயே பேசினாராம் தேவன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு? பேசுகிறார். அருமையானவர்களே, நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே மனுஷன் தேவனுக்குள்ள இருந்து வந்திருக்கிறான். இன்னைக்கு பாருங்க, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள இருந்து நினைச்சிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. அதே போல அருமையானவர்களே, மனுஷன் தேவனுக்குள்ள இருந்து நினைச்சிருக்கிறான், வந்திருக்கிறான். ஆகவே தான் அருமையானவர்களே, அவன் ஆளுகிற ராஜாவா இருக்கிறான் என்று வேதம் சொல்ல. தேவன் எப்படி ராஜாவா இருக்கிறாரோ அதே போல பாருங்க, அவருடைய குமாரன் மனுஷன் அவனும் பாருங்க ராஜாவா இருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இன்னைக்கு பாருங்க, எல்லாரும் சொல்லுவோம் நான் தேவனுக்குள்ள இருந்து வந்திருக்கிறேன். இன்னைக்கு மனுஷன் பாருங்க அருமையானவர்களே, குரங்குல இருந்து வந்திருக்கிறான்னு சொல்லி அந்த காரியத்தை நிரூபிக்கிறதுக்காக இன்னைக்கு 1008 ஆராய்ச்சி, அதுக்கு கோடிக்கணக்கான பணங்களை செலவிடுறாங்க.
மனுஷன் குரங்குள்ள இருந்து வரலங்க, மனுஷன் தேவனிடத்துல இருந்து வந்திருக்கிறான். தேவனுக்குள்ள இருந்து நினைச்சிருக்கிறான், வந்திருக்கிறான். ஆகவே தேவன் பாருங்க இந்த பூமியை படைச்சு இந்த ஆளக்கூடிய அதிகாரத்தை மனுஷன் கையில் கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். மனுஷனை கர்த்தர் எவ்வளவாய் நேசிக்கிறார். யாரை பார்க்கலாம், எந்த சிருஷ்டிப்பை பார்க்கலாம், தேவன் மனிதனை அளவு கடந்த விதத்தில் என்ன செய்கிறார், நேசிக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. மனுஷன் கையில ராஜரீகத்தையும் மகிமையையும் ஆளுகிற அதிகாரத்தையும் கொடுத்தாரு. ஆனா இவன் பாருங்க, ஆதாம் அந்த கர்த்தர் கொடுத்த அந்த கிஃப்டினுடைய மேன்மையை உணராம பிசாசிட்ட போய் பழக்கம் விட்டு பிசாசிட்ட பாவம் செஞ்சு பிசாசிட்ட இந்த அதிகாரத்தை செஞ்சுட்டான், கொடுத்துட்டான். ஆதாம் பாவம் செஞ்சு பிசாசுக்கு அடிமையான மாத்திரத்தில் பிசாசு அந்த அதிகாரத்தை எடுத்துட்டு அவன் பாருங்க பெரிய உலகத்தின் அதிபதியா மாறிட்டான். இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது பிசாசை பற்றி சொல்லுகிறாரு, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை அப்படிங்கிறாரு. சொல்றாரு உலகத்தின் அதிபதி பிசாசுன்றாரு. கவனிங்க. ஆனா ஆதியில மனுஷனை உண்டாக்குன போது அருமையானவர்களே, தேவன் மனுஷனை தான் அந்த உலகத்தின் அதிபதியா நினைச்சாரு, உண்டாக்குனாரு. கவனிங்கள். கொண்டு போய் பிசாசிட்ட ஒத்தி வச்சுட்டான், இந்த அதிகாரத்தை தார வாத்துட்டான் பிசாசிட்ட. அருமையானவர்களே, இப்ப தேவன் பார்த்தாரு மனுஷன் வந்து பிசாசுக்கு அடிமையானதுனால இவன் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அதை பிடுங்க முடியாது. ஆனா மனுஷனை தான் தேவன் வந்து என்ன செய்யறார், ராஜாவாக உண்டாக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவருடைய திட்டங்கள் ஒரு நாள் மாறவே மாறாது? கர்த்தர் ஒரு திட்டத்தை போட்டார்னா அது மாறவே மாறாது. உங்களை குறித்து நல்ல திட்டங்களை கர்த்தர் வச்சிருந்தார்னா அருமையானவர்களே, அந்த திட்டங்கள் கண்டிப்பா நிறைவேறும், அது மாறவே மாறாது. ஆகவே பாருங்க, மனுஷனை தான் ஆளுகிற ராஜாவாக கர்த்தர் உண்டாக்கினார். பிசாசதை வஞ்சித்து பிடுங்கிட்டான். பிசாசிட்டு இருந்து அந்த அதிகாரத்தை திரும்பவும் பிடுங்கி அருமையா மனுஷன்ட்ட கொடுப்பதற்காக தேவன் பாருங்க மனிதனாக இந்த உலகத்திலே வந்தார். ஆச்சரியம். வர வேண்டிய ஒரு கட்டாயம் கிடையாது. ஏன்னா மனுஷனுக்கு தேவன் கடன் பட்டவர் அல்ல. இவன் நிறைய ஆண்டவருக்கு கொடுத்து வச்சிருக்கிறான், அதனால ஆண்டவர் உனக்கு இதை செய்யணும் வேண்டிய அவசியமே கிடையாது. மனுஷனுக்கு தேவன் கடனாளி அல்ல. அது மட்டும் இல்ல, நல்லா கவனிங்க, இந்த அதிகாரத்தை பிசாசிலிருந்து பிடுங்கணும்னா கல்வாரி சிலுவையில் நிர்வாணமா நீசகோலமா செய்யணும், தொங்கணும். இவ்வளவு கரையும் கொடுத்தாதான் கல்வாரி சிலுவையில் நீசகோலமா தொங்கி ரத்தத்தை எல்லாம் சிந்தினாதான் அந்த பிசாசிட்டு இருந்து அந்த அதிகாரத்தை பிடிங்கி மனுஷனுக்கு கொடுக்க முடியும். நிறைய கரையும் கொடுக்க வேண்டியது இருக்குது. கவனிங்க. சாதாரண நம்மள மாதிரி கர்த்தர் இருந்திருப்பாருனா எதுக்கு இவ்வளவு கஷ்டம், என்ன தேவை, நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லி கர்த்தர் இருந்திருக்கலாம். நாமெல்லாம் கடவுளா இருந்திருந்தோம்னா என்ன யோசிச்சிருப்போம்னா, தொலைஞ்சு போறான் இவனுக்காக இவ்வளவு கரையும் கொடுக்கணுமா, எப்படியும் போறான் அப்படின்னு நினைச்சிருப்போம், விட்டுருப்போம். நல்ல வேளை நாம கடவுளா இல்லை, இரக்கத்தின் தேவன் இயேசு கடவுளா இருக்கிறாரு. அல்லேலூயா. அருமையானவர்களே, அவர் பாருங்க மனுஷனை நேசிச்சபடினால எவ்வளவு கரையும் கொடுக்க வேண்டியது இருந்தாலும் பரவாயில்ல, கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி அவமானப்பட்டு துப்பப்பட்டு அங்கே சிலுவையில செத்து பாதாளம் வரைக்கும் போய் வேதனைப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த அதிகாரத்தை பிடுங்கி மனுஷனுக்கு கொடுத்து மனுஷனை வாழ வைக்க முடியுமானால் நான் கண்டிப்பா அதை செய்ய போறேன்னு சொல்லி வைராக்கியத்தில் தான் ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்துக்கு மனிதனாக வந்தார். அருமையானவர்களே, சிலுவையில் தன்னை அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுத்தார். சிலுவையில் அடிச்சாங்க, கடைசி சொட்டு ரத்தமும் சிந்தினது, அங்கே மறிக்கிறார். கவனிங்க, மறித்ததோட கதை முடியல. அவருடைய சரீரத்தை கொண்டு போய் யோசேப்பின் கல்லறையில் வைத்தாங்க. ஆவியிலே அவர் பாதாளத்துக்கு போனார்னு பைபிளில் போட்டிருக்குது. 3 நாட்கள் ஆவியிலே அருமையானவர்களை கர்த்தர் என்ன செய்தாரு, வேதனைப்பட்டாரு. பாதாளத்தின் சைனியங்கள் இயேசுவை அருமையானவர்களை வேதனைப்படுத்தினது. 3 நாட்கள் யோனா தீர்க்கதரிசி மீனின் வயிற்றில் இருந்தது போல இயேசு வந்து பாதாளத்தின் வயிற்றில், பூமியின் வயிற்றில் அந்த பாதாளத்துக்குள்ள 3 நாட்கள் செய்தாரு, வேதனைப்பட்டாரு. நல்லா கவனிங்க, உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுக்க வேண்டிய கிரயத்தெல்லாம் கொடுத்து கர்த்தர் முடித்த மாத்திரத்தில் பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் அங்கே கேட்கப்பட்டது. என்ன சத்தம் தெரியுமா? இட் இஸ் எனஃப், போதும். மனிதர்களுக்காக இறைவன் கொடுக்க வேண்டிய எல்லா கரையத்தையும் இயேசு கொடுத்து தீர்த்து விட்டார். இனி மனுஷன் எந்த கரையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனுடைய பாவம் தண்டிக்கப்பட்டு விட்டது, அவனுடைய சிறையிருப்பு முடிந்து விட்டது.
ஆகவே இனி மனுஷன் அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவகுமாரன் எல்லா கரையத்தையும் கொடுத்துட்டாரு போதும் என்கிற சத்தம் உண்டான மாத்திரத்தில் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு பாதாளத்தில் உயிர்ப்பிக்கப்பட்டார். கவனிங்க, உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த இயேசு அந்த தன்னை ஆண்டு கொண்டிருந்த மூடிக்கொண்டிருந்த அந்த பாதாளத்தின் சைனியங்கள் எல்லாவற்றையும் போர்வையை சுருட்டுற மாதிரி சுருட்டி எல்லாத்தையும் மடங்கடிச்சு அந்த பாதாளத்தின் அதிபதியாகிய பிசாச அவனுடைய தலையை கர்த்தர் நசுக்கி பாருங்க, அதிகாரங்கள் எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு அவனை ஒன்றும் இல்லாதவனை ஆக்கி அங்கிருந்து உயிர்த்தெழுந்து கல்லறைக்கு வந்து சரீரத்தை எடுத்துக்கிட்டு, அருமையானவர்களே, இயேசு வெளியே வந்து சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் எவ்வளவு செஞ்சிருக்கிறார் பாருங்க. அவருடைய வெற்றி நம்முடைய வெற்றி, அவருடைய உயிர்த்தெழுதல் நம்முடைய உயிர்த்தெழுதல், அவருடைய வெற்றி நம்முடைய வெற்றி. இப்ப திரும்ப ஒரு வசனம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். என்றாலும் தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டார். பாருங்க, இங்க எழுதப்பட்டிருக்கிறது 2 காரியங்கள். மரணத்தை ருசி பார்த்தார், மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டார். எல்லாரும் சொல்லுவோம், மரணத்தை ருசி பார்த்தார், மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டார். இன்னொரு முறை சொல்லுவோம், மரணத்தை ருசி பார்த்தார், மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டார். கவனிங்க, நம்முடைய சார்பாக. அதனால தான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஒவ்வொருவருக்காகவும். நல்லா கவனிங்க, ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார், ஒவ்வொருவருக்காகவும் மகிமையினாலும் கனத்தினாலும் என்ன செய்தார்? முடிசூட்டப்பட்டார். கவனிங்க, இன்னைக்கு அந்த இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். பாருங்க, இயேசு நமக்குள்ளே இருக்கிறார், நாம் இயேசுக்குள்ளே இருக்கிறோம். பாருங்க, அவருடைய வெற்றி நம்முடைய வெற்றி, அவருடைய அதிகாரம் நம்முடைய அதிகாரம், அவருடைய பாருங்க ராஜரீகம் இன்றைக்கு நம்முடைய ராஜரீகம். கவனிங்க, நாம் இன்னைக்கு அவருக்குள்ள இருக்கிறோம். நமக்காக அவர் முடிசூட்டப்பட்டிருக்கிறார். அருமையானவர்களே, இன்னைக்கு அவருக்குள்ள இருக்கிறதுனால அவருடைய அதிகாரம் நம்முடைய அதிகாரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவருடைய அதிகாரம் என்னுடைய அதிகாரம்? அநேகர் பாருங்க இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்கறதே கிடையாது. இந்த மாதிரி பாருங்க, இந்த சத்தியங்களை நாம் வந்து மனதிலே ஆடையை அணிந்து கொள்ளுகிறது போல பாருங்க அணிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் நாம் யார், கிறிஸ்து நமக்காக என்ன செய்திருக்கிறார், அவருடைய அதிகாரம் எப்படிப்பட்டது, இன்னைக்கு நாம் அவருக்குள்ள இருக்கிறதுனால நமக்கு உண்டாயிருக்கிற ஸ்லாக்கியம் என்ன, எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு அருமையானவர்கள் இந்த எண்ணங்களை, இந்த சத்தியத்தினால் வருகிற எண்ணங்களை நல்ல ட்ரெஸ் மாட்டுற மாதிரி மாட்டிக்கணும். இன்னைக்கு பாருங்க, ட்ரெஸ் வாங்குறதுக்கெல்லாம் யாருக்கும் சொல்லித்தர வேண்டிய அவசியமே இல்லை. கடைக்கு போகிறாங்க, பிடிச்ச ட்ரெஸ்ஸை தான் நினச்சிவாங்க வாங்குவாங்க. அப்புறம் பிடிச்ச டெய்லர்கிட்ட கொண்டு போய் நினச்சிவாங்க கொடுத்து பிடிச்ச மாதிரி தைப்பாங்க. அம்மா மாதிரிலாம் பாருங்க, சாரி வாங்குவாங்க, மேட்சிங் ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கணும். மேட்சிங் சரியில்லை அப்படின்னா வாங்க மாட்டாங்க. எனக்கு எப்படி தெரியும்னா, என் மனைவி கூட போயிருக்கிறேன். இன்னைக்கு மேட்சிங் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, வந்துடுவாங்க. கரெக்டாக எடுத்து நல்லா விரும்புகிற மாதிரி தச்சு கரெக்டாக நினச்சிடறாங்க, நல்லா போட்டுக்கிறாங்க. நம்ம நல்லா உடுத்தணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆண்டவர் வந்து நம்மை நன்றாய் உடுத்துகிறவர். காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் நூற்கிறதும் இல்லை, ஒன்றும் செய்யறதில்லை, ஆனாலும் அவைகளை உங்கள் பரமபிதா என்ன செய்கிறார், உடுத்து வைக்கிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. ஆண்டவர் உங்களை நல்லா உடுத்து வைப்பாருங்க. நல்லா ட்ரெஸ் பண்ணணும் ஆண்டவருடைய மக்கள். பாருங்க, பிடிச்ச எடுத்து ட்ரெஸ்ஸை வாங்கி நினச்சிக்கிறோம், போட்டுக்கிறோம். ஆனால் நல்லா கவனிங்க, இதை பார்க்கலாம் ஆவிக்குரிய உடைகள் ரொம்ப முக்கியம். ஏன்னா மாம்ச அலங்காரத்தை பார்க்கலாம், ஆவியின் அலங்காரம் தான் ரொம்ப முக்கியம். அதை தான் தேவன் பார்க்கிறார்னு பைபிளில் போட்டிருக்குது. அருமையானவர்களே, இந்த கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்கிற இந்த எண்ணங்களெல்லாம் எடுத்து பாருங்க, மனதிலே ஆடையை போல அணிந்து கொள்ளும் போது அது பாருங்க நம்முடைய வாழ்க்கையே உயர்த்துகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் வைத்திருக்கிற அந்த உன்னதமான ஆசீர்வாதங்களை பாருங்க பெற்று அனுபவிக்க அதை நமக்கு உதவி செய்கிறது. பாருங்க, ஒரு கழுகு குஞ்சியை பற்றி ஒரு புஸ்தகத்தில் நான் வாசித்தேன். கழுகு குஞ்சு, அது கழுகு குஞ்சு பாருங்க, அது எப்படியோ இந்த கோழி குஞ்சுகளோட பிறந்திருக்குது. கோழி குஞ்சுகளோட பிறந்து அது பாருங்க இந்த கோழி குஞ்சுகளோடையே மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சான், குப்பையை கிளறிக்கிட்டு. அங்கே இருக்கிற அந்த புழு பூச்சியை பிடிச்சி தின்னுக்கிட்டு கோழி குஞ்சுகளோடையே மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சான். இதை ஒருத்தர் பார்த்தாராம்.
அடடே இது கழுகு குஞ்சு இல்லை, இது என்ன கோழி குஞ்சுகளோட மேய்ஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இப்படி பார்த்துட்டே இருந்தாராம். கொஞ்ச நாள் பார்த்தாராம், அதுக்குள்ளே கொஞ்சம் நல்லா வளர்ந்து செட்டை கிட்டையெல்லாம் கொஞ்சம் பெருசாகிடுச்சா பாருங்க கழுகு குஞ்சுக்கு. ஒன்று பண்ணாராம் பாருங்க, அந்த கழுகு குஞ்சை பிடிச்சி ஒரு பக்கத்தில் ஒரு உயரமான மலையில் போய் பாருங்க அந்த செட்டைகளை அப்படி விரிச்சு விட்டுட்டு அப்படி தூக்கி போட்டாராம். போட்ட உடனே பாருங்க கீழே விழுந்துருவோமோன்னு பயந்து அந்த குஞ்சு பாருங்க படப்படன்னு அடிச்சிச்சான் செட்டையை. கீழே விழல, கொஞ்ச நேரம் அப்படியே அந்த காத்திலே நின்றுட்டே இருந்துச்சு, படப்படன்னு அடிச்சுட்டே இருந்துச்சான். ஒரு சில நிமிடங்கள் அடிச்சுட்டே இருந்துச்சான் பாருங்க. அப்புறம் செட்டையை ஓங்கி அடிச்சு ஜோரா பறந்து போயிடுச்சான். அந்த மனுஷன் அந்த கழுகு குஞ்சுக்கு பெரிய உதவி செஞ்சிட்டாரு. செட்டையை விரிச்சு இப்படி தூக்கி போட்டது மூலமாக நீ கோழி குஞ்சு கிடையாது, நீ குப்பையை கலர வேண்டிய அவசியம் கிடையாது, நீ வானத்தில் பறக்கும்படி உண்டாக்கப்பட்ட கழுகு குஞ்சு, அதனால பறந்து போன்னு சொல்லி என்ன செட்டையை விரிச்சு தூக்கி போட்டாது, அது ஜோர அனுசரிச்சு பறந்து போயிடுச்சு. நான் சொல்லுறேன், இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அப்படிப்பட்ட உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய மக்கள் பாருங்க, உன்னதத்திலே வாழ்கிற அற்புதமான வாழ்க்கை வாழும்படி இந்த சத்தியங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இந்த சத்தியங்களை அருமையானவர்களை போதிக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் நாம அதிகாரம் நிறைந்தவர்களாக, ராஜாக்களாக, அருமையானவர்களே ஆளுகை செய்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். அப்படிதான் இருக்கிறோம். பரலோகத்தில் போன பிறகு ஆள போறது இல்ல, இங்கேயே ஆளுகை செய்கிறவர்களாக தான் இருக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோம், கிறிஸ்துவுக்குள் நான் ஒரு ராஜா. இன்னொரு முறை சொல்லுவோம், கிறிஸ்துவுக்குள் நான் ஒரு ராஜா. விசுவாசிக்கிறீங்களா அருமையானவர்களே? அவ்விதமாக கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார், மாற்றி இருக்கிறார். பரிசுத்த ஆவியார் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ பலவீனன் கிடையாது, கையால் ஆகாதவன் கிடையாது, ஒன்னில்லாதவன் கிடையாது, நீ கிறிஸ்துவுக்குள் ராஜாவா இருக்கிறாய். உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய உனக்கு பலன் உண்டு. அநேக மக்கள் தப்பா யோசிக்கிறாங்க பாருங்க. நான் ஒன்றும் இல்லை பிரதர், நான் என்னால் ஒன்றும் முடியாது, பூமியில நான் பரதேசி பிரதர், இப்படி பேசுகிற ஆட்கள் ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தில். அருமையானவர்கள், தேவனுடைய மக்கள் அப்படி பேசக்கூடாது. நான் கர்த்தருக்குள்ள இருக்கிறேன், கிறிஸ்து எனக்காக மரணத்தை ருசி பார்த்தது மட்டுமல்ல, எனக்காக மகிமையினாலும் கனத்தினாலும் என்ன செய்திருக்கிறார், முடிசூட்டப்பட்டிருக்கிறார். நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். அவருடைய ராஜரீகம் என்னுடைய ராஜரீகம், அவருடைய அதிகாரம் என்னுடைய அதிகாரம், அவருடைய வல்லமை என்னுடைய வல்லமை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாரும் சொல்லுவோம் மறுபடியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பாருங்க, எண்ணங்கள் உயர வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. எண்ணங்கள் பாருங்க உயர உயர, அருமையானவர்களே, வாழ்க்கை உயர்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை எண்ணங்கள் சம்பந்தப்பட்டது என்பதை தேவனுடைய மக்கள் திட்டமாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய வட்டாரத்தில் பாருங்க வேற மாதிரி சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வேட்டியை மாத்துறதுலையும் சட்டையை மாத்துறதுலையும் பாருங்க, மீசையை எடுக்கிறதுலையும் செருப்பை கழறது, இதுல தான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் மேன்மையே இருக்குது, இதுல தான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் வெற்றியே இருக்குதுன்னு சொல்லி அநேகர் நினைக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, இல்ல இல்ல அதுல எல்லாம் இல்ல, வேஷத்துல இல்ல, இது எண்ணங்களிலே இருக்கிறது. பாருங்க, நல்ல எண்ணங்களை, சத்தியத்தினால் வருகிற எண்ணங்களை பாருங்க நாம் அணிந்து கொள்ளும் போது பாருங்க கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்கு அது வசதியா இருக்குது. சர்ச்சுக்கு வார்த்தையை கேட்டு எண்ணங்களை பாருங்க மாற்றாமல் போனா ஒரு பிரயோஜனம் கிடையாது. கடமைக்காக சர்ச்சுக்கு வர்றதில்லை. அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க, எண்ணங்களை மாற்ற நாம் ஆலயத்துக்கு என்ன செய்கிறோம், வருகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுக்கு தான் ஆலயத்துக்கு வருகிறோம். பாருங்க, யாக்கோபு இருக்கிறான். யாக்கோபு பற்றி உங்களுக்கு தெரியும். யாக்கோபு பாருங்க, தேவன் யாக்கோபு ஒரு முறை சந்திக்கிறாரு. சந்திச்ச உடனே அவனுக்கு பேரை மாற்றி விடுறாரு. யாக்கோபுக்கு என்ன பேர் வச்சாரு? சத்தமா சொல்லுங்க. இஸ்ரவேல்ன்ற பேர் என்ன செஞ்சாரு, வச்சாரு இல்லையா? என்ன பேர் இருந்தா என்ன, எதுக்கு பேரெல்லாம் மாற்றணும்? அப்படி இல்லை, கர்த்தர் பர்பஸாக தான் பேரை மாத்துறாரு. இஸ்ரவேல்னு பேர் என்ன செய்றாரு, மாத்துறாரு. என்ன பாருங்க, அவனுடைய அந்த யாக்கோபுன்ற பேரு எத்தேன், ஏமாத்துறவன், தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவன். இதான் அவன் பேருனுடைய அர்த்தம். யாக்கோபுனாலே இதான் அர்த்தம். அந்த நாட்களில் அர்த்தம் இல்லாத பேரே கிடையாது பாருங்க. இப்படி தான் பேர் வச்சிருந்தாங்க. அருமையான கர்த்தர் சொன்னாரு, அப்பா நான் உன்னை சந்திச்சிட்டேன், நீ எனக்குள்ள நினைச்சிட்ட, வந்துட்ட, என்னுடைய பிள்ளையா மாறிட்ட. இனிமே உன் பேர் நினைச்சக்கூடாது, ஏமாத்துறவேன்னு இருக்கக்கூடாது. இனிமே
உன் பேரு தேவனுக்கு விரோதமாய் வாழ்கிறவன்ற அந்த அர்த்தத்தில் நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. எத்தேன்ற பேர் உனக்கு இருக்கக்கூடாது. உனக்கு இஸ்ரவேல்னு பேரை வைக்கிறேன்ப்பா அப்படின்னாரு. இஸ்ரவேல்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பிரின்ஸ் வித் காட், தேவனுடைய இளவரசன். என்ன பேர் வைக்கிறார் பாருங்க. இஸ்ரவேல்னா தேவனுடைய இளவரசன் என்று அர்த்தம். தேவன் ராஜாதி ராஜா, அவருடைய பிள்ளை இளவரசனா தான் இருக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, தேவனுடைய இளவரசன். இவன் பாருங்க, லாபான் வீட்டில இருந்து வர்றான், கோடிக்கணக்கான ரூபாய்களோட வர்றான், பெரிய பணக்காரனா வர்றான். அருமையானவர்களே, இவன் லாபான் வீட்டுக்கு போகும்போதும் கர்த்தர் சந்திக்கிறாரு, இவன் திரும்பி வரும்போதும் கர்த்தர் சந்திக்கிறாரு. திரும்பி வரும்போது தான் இந்த பேரை மாத்துறாரு. அதனால அதன் மூலமா என்ன சொல்றாரு? அப்பா, நான் உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறேன், உன்னை கோடீஸ்வரன் நான் மாத்திருக்கிறேன். ஆனா தொடர்ந்து நீ இந்த மாதிரி ஐஸ்வர்யத்தில் ஒரு ராஜாவை போல வாழ வேண்டுமானால் உன்னுடைய எண்ணங்கள் என்னுடைய வார்த்தைக்கு ஒத்து இருக்கணும். ஒரு பெரிய கோடீஸ்வரன் நான் உன்னை ஆசீர்வதிச்சிருக்கும் போது நான் ஒரு எத்தேன், நான் ஒரு ஏமாத்துறவேன், நான் ஒரு பாவி, நான் தேவனுக்கு விரோதமாக வாழுகிறவன், இப்படிப்பட்ட குற்ற உணர்வை வச்சுக்கிட்டு நீ ராஜாவு மாதிரி என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. உன் எண்ணத்தை மாத்துறதுக்கு தான் உன் பேரை மாத்துறேன்றார். நீ என்ன நினைக்கணும்னா, கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, கர்த்தர் என்னை கோடீஸ்வரனா மாத்திருக்கிறாரு, கர்த்தர் என்னை அவருடைய இளவரசனா மாத்திருக்கிறாரு, நான் கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்கிறேன், அவருடைய இளவரசனா இருக்கிறேங்கிற அந்த எண்ணம் இருக்கும்போது தான் இந்த உலகத்தில் அருமையானவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து ராஜாவை போல வாழ முடியும். இருக்கிறீங்களா எல்லாரும்? ஆகவே தான் பாருங்க, அவனுடைய பெயரை கர்த்தர் மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசுவை பற்றி நாம் பார்க்கிறோம் இல்லையா? இயேசுக்குள்ளே இந்த எண்ணம் அப்படியே ஊடுருவி போய் இருந்துச்சு. என்ன எண்ணம்? நான் ராஜா, நான் ராஜா வீட்டு பிள்ளை என்ற எண்ணம் பாருங்க இயேசுக்குள்ளே நிறைய நிறைஞ்சு கிடந்துச்சுங்க. ஆனால் அவர் பிறந்தது ஒரு ஏழை பெண்மணியினுடைய வயிற்றுல. அவங்க அப்பா உலக பிரகாரமாக ஒரு தச்சன், அவங்க குடும்பம் ஒரு ஏழை குடும்பம். அது மட்டுமல்ல, இந்த பரிசேயர் வேதபாரகர் அந்த மாதிரி இவர் போய் எந்த கலாசாலையிலையும் படிக்கல. அவங்கள மாதிரி படிச்சு நிறைய பட்டமெல்லாம் என்ன செய்யல, இயேசு வாங்கல. ஆனா பாருங்க, அவருக்குள்ள எப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணங்கள் இருந்தது என்று வேதத்தில் நான் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குது. அவர் சொல்றாரு, நான் உயர்விலிருந்து உண்டானவன் அப்படிங்கிறாரு, நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தவன் அப்படிங்கிறார். ஒரு இடத்துல பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு இந்த உலகத்தில் வந்தேன் அப்படிங்கிறாரு. பாருங்க, நான் ஒரு ஏழை, எங்கள் அம்மா ஒரு ஏழை, எங்கள் அப்பா ஒரு ஏழை, எங்கள் குடும்பம் ஒரு ஏழை குடும்பம், இந்த மாதிரி பாருங்க பேச்சே அவர்கிட்ட கிடையாது. பாருங்க, பரிசேயர்கிட்ட பேசும்போது இப்படி தான் பேசுறாரு, நான் உயர்விலிருந்து உண்டானவன். இன்னைக்கு நாமளும் அப்படி சொல்லலாம். நாமளும் பாருங்க, மறுபடியும் பிறந்த ஒவ்வொருவரும் உயர்விலிருந்து உண்டானவர்கள். இருக்கிறீங்களா எல்லாரும்? பாருங்க, இந்த born again அப்படின்னு சொல்றாங்க, மறுபடியும் பிறந்திருக்கிறோம்னு சொல்றாங்க. அதுக்கு பாருங்க ஒரு அர்த்தம் இவ்விதமாக சொல்கிறது, born from above, உயர்விலிருந்து உண்டானவர்கள் என்று அர்த்தம். எத்தனை பேர் மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகளா பிறந்திருக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுவோம், நான் தேவனுடைய பிள்ளை, நான் உயர்விலிருந்து உண்டானவன். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் தேவனுடைய பிள்ளை, நான் உயர்விலிருந்து உண்டானவன், விசேஷமானவன். இயேசு பாருங்க அப்படிதான் பேசுறாரு. ஒரு முறை பாருங்க, வரி வசூலிக்கிறவங்க வந்துட்டாங்க. இந்த வரி வசூலிக்கிறவங்களுக்கு யாருமே தப்ப முடியாது, வரிக்கு யாருமே தப்ப முடியாது. அதனால ஒருத்தர் சொன்னார், யூ cannot escape from death and taxes. சாவுக்கும் நீங்க தப்பிக்க முடியாது, வரிக்கும் தப்பிக்க முடியாது, போட்டு வாங்கிடுவாங்க. வரி வசூலிக்கிறவங்க வந்துட்டாங்க பாருங்க. வந்து பேதுருட்ட வந்தாங்க. வந்த உடனே பேதுருட்ட கேட்குறாங்க, உங்கள் போதகர் வரி செலுத்துகிறாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பேதுரு ஆண்டவருக்கு ஃபோன் பண்ணி கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டான், செலுத்துகிறாருன்ட்டான். ஏன்னா பேதுருக்கு தெரியும், எங்க ஆண்டவர் ரொம்ப நாணயமானவர், வரியை செலுத்தாம கள்ளத்தனம் பண்ணுகிறவர் எங்க ஆண்டவர் கிடையாது, அவர் ரொம்ப நேர்மையானவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகவே கர்த்தர்ட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டான், எங்கள் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, வரி செலுத்துகிறார் போ அப்படின்னு சொல்லிட்டான். சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வந்து வரி வாங்குறவங்க வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்றதுக்காக என்ன செய்யறான், வர்றான். அருமையானவர் வந்து வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே இயேசு கேட்கிறாரு. அவருக்கு நல்லா தெரியும் இதுக்கு தான் வர்றான்னு. இவன் வாயவே திறக்கல பாருங்க. அவன்கிட்ட
இயேசு கேட்கிறாரு, சீமோனே, பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் யாரிடத்திலே வாங்குகிறார்கள்? தங்களுடைய பிள்ளைகள் இடத்திலா, அந்நியர் இடத்திலா அப்படின்னு சொல்லி கர்த்தர் கேட்கிறாரு. அப்படி கேட்ட மாத்திரத்தில் பேதுரு சொல்லுகிறான், பிள்ளைகள் இடத்துல அல்ல, அந்நியர் இடத்திலே வாங்குகிறார்கள் அப்படின்னு சொல்றான். உடனே இயேசு சொல்லுகிறாரு, அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியதில்லையே அப்படின்னாரு. என்ன அர்த்தம்? பேதுருவே, நீயும் நானும் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள்ப்பா. நாம வரி செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம அப்பா தான் இந்த உலகத்தை உண்டாக்கி இருக்கிறாரு. நம்மகிட்ட இருந்து வரி வாங்குறதுக்காக உண்டாக்கல. இந்த உலகத்தை நம்ம ஃப்ரீயா என்ஜாய் பண்ணுவதற்காக, அனுபவிப்பதற்காக நம்ம அப்பா இதை நினைச்சிருக்கிறாரு, உண்டாக்கி இருக்கிறாரு. நாமெல்லாம் ராஜா வீட்டு பிள்ளைகள். அல்லேலூயா. அப்புறம் சொன்னாரு, இவனுங்களுக்கு இடரெல்லாம் இருக்காதபடிக்கு என்ன செய்ய, நீ கடலுக்கு போ, கடல்ல போய் தூண்டில் போடு, தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதனுடைய வாயை திறந்து பார், ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய். அந்த வெள்ளிப்பணத்தை எடுத்துட்டு போய் உனக்காகவும் எனக்காகவும் வரி என்ன செஞ்சிரு, கொடுத்துரு அப்படின்னாரு. என்ன மாதிரி அற்புதம் பாருங்க. பேதுரு இப்படி ஒரு அற்புதம் நடக்கும்னு சொல்லி என்ன செய்யல, எதிர்பார்க்கவே இல்லை. அருமையானவர்களே, யோசித்து பாருங்க. ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை நான். எங்க அப்பா அந்த உலகத்தையே உண்டாக்கினவர். என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அற்புதமாய் அவர் சந்திப்பாருங்கிற விசுவாசத்தில் இயேசு செயல்படுகிறதுனால மீன் கொண்டாந்து கொடுக்குதுங்க பணத்தை. ஹலோ, இருக்கிறீங்களா எல்லாரும்? நான் சொல்கிறேன், நீங்களும் அப்படிதான். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. அவர் ராஜாதி ராஜா, நான் ராஜா வீட்டு பிள்ளை. நான் எங்க அப்பா வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர் என்கிற விசுவாசத்தில், அந்த எண்ணத்தில் நீங்க வாழ்வீர்களானால், அருமையானவர்களே, நான் சொல்கிறேன், மீன் கொண்டாந்து பணத்தை கொடுக்குங்க, காக்கா கொண்டாந்து சாப்பாட்டை கொடுக்குங்க. நீங்க தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக அருமையானவர்களே அளந்து கிடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்கும். நான் சொல்கிறேன், கொடுக்காத ஆட்கள்லாம் கொண்டாந்து கொடுப்பாங்க. வராத பணங்கள்லாம் கண்டிப்பா வரும். வராத ப்ரமோஷன் வரும். ஹல்லேலூயா. அரியஸ் வரும், போனஸ் வரும், எல்லாம் வரும். அருமையானவர்களே, ஏராளம் தாராளம் செய்யும் உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே அருமையான இயேசுக்குள்ளே அந்த எண்ணம் பாருங்க ஆழமாய் பதிந்திருந்ததை நாம் பார்க்கிறோம். அவர் போய் வரி வாங்க வந்த உடனே, அப்பா, எங்கள் அம்மா ஏழை, எங்கள் அப்பா ஏழை, நாங்கள் ஏழை குடும்பம், தச்சு வேலை தான் செய்கிறோம், இந்த வருஷம் அவ்வளோ வருமானம் இல்லை, இந்த ஒரு வருஷம் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கங்க வரிக்கு அப்படிலாம் சொல்லலை. அவருக்குள்ள பாருங்க, நான் ராஜகுமாரன், கண்டிப்பாக என் தேவைகள் சந்திக்கப்படும். இப்படி விசுவாசிக்கிறீங்களா? என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம், எப்படி இந்த தேவை சந்திக்கப்பட போகுது அப்படின்னு சொல்லி சிலர் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. நான் சொல்லுகிறேன், எங்கள் அப்பா அவர் ராஜாதி ராஜா, அவர் என் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் இல்லை, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்பதை மனதில் வச்சு, அருமையான உள்ளத்தில் வச்சு அதை வாயில சொல்ல ஆரம்பிப்பீர்களானால், அருமையானவர்களே, உங்கள் குறைவுகள்லாம் எங்கே போகுதுன்னே தெரியாது, அற்புதமாய் காணாமல் போகும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென். அற்புதமாய் தேவைகளை சந்திக்கிற தேவனை அருமையான நாம் ஆண்டவராக கொண்டிருக்கிறோம். அப்ப எண்ணங்கள் உயர வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. இயேசுவின் பாடு மரணத்தின் மூலமாக அருமையானவர்களே, நாம் மகிமையும் கனத்தையும் உடைய ராஜாக்களை போல என்ன செய்கிற இந்த உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கடைசியாக ஒரே ஒரு குறிப்பு மட்டும் சொல்லி முடிக்கிறேன். பாருங்க, ராஜாக்களுடைய ஒரு சிலாக்கியம் என்னன்னா, அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரம் வாயின் வார்த்தைகளிலே செயல்படுகிறது. நாம தான் ராஜாக்கள். நம்ம அப்பா ராஜாதி ராஜா. அருமையானவர்களே, கல்வாரி சிலுவையில் பாடுபட்டு பாருங்க, பிசாசிலிருந்து அதிகாரத்தை பிடுங்கி நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு அந்த அதிகாரம் நம்ம வாயில இருக்குது. எல்லாரும் சொல்லுவோம், தேவனுடைய அதிகாரம் என்னுடைய வாயிலே இருக்கிறது. இப்ப தேவனுடைய மக்கள் பாருங்க, பேச வேண்டிய பிரகாரம் பேசினால் காரியங்கள் அற்புதமாய் நடக்கும். இயேசு எப்படி பேசுறாரு பாருங்க. அவர் ராஜகுமாரன் என்பதற்கு பாருங்க சரியான ஒரு உதாரணம், எடுத்துக்காட்டு. ஆகவே பாருங்க, வாசிக்கலாம் ரெண்டு வசனங்கள் திரும்புங்க. பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 4வது வசனம். ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. நல்லா கவனிங்க, ராஜா எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டுன்னு போடல, என்ன போட்டிருக்குது? ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. ராஜாவின் அதிகாரம் அவருடைய வார்த்தையிலே வெளிப்படுகிறது என்று இந்த வசனம் சொல்கிறது. திருப்புங்க நீதிமொழியின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம். மரணமும் ஜீவனும்
நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மரணமும் ஜீவனும் எங்க இருக்குது? நாவின் அதிகாரத்தில் இருக்குது. ராஜாவின் வார்த்தையே எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. தேவனுடைய மக்கள், அருமையானவர்கள் கவனிங்க. இப்ப உங்களுடைய வாழ்க்கையில ஜீவன் உண்டாக வேண்டுமானால் நீங்க ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளை நீங்க பேசுகிறவர்களாய் இருப்பீர்களானால் அருமையானவர்கள், மரணம் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. குறைவுகள் பாருங்க, வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள் இவைகள் வரலாம், ஆனால் அவைகள் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஆனால் மரணத்தை நீங்கள் பேசுகிறவர்களாக இருப்பீர்களானால் ஜீவனை நீங்கள் அனுபவிக்க முடியாது என்பதை தெரிந்து விடுங்கள். சத்தியத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஒரு சில நிமிடங்களை முடிக்க போறேன். ஆனால் ரொம்ப முக்கியமான காரியங்கள் பாருங்க. தேவனுடைய மக்கள், அருமையானவர்களே, எப்போதும் ஜீவனை தெரிந்தெடுத்து வாயிலே பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பேசணும் பாருங்க. ஒரு நாளும் வியாதியை பேசக்கூடாது. ஒரு முறை பாருங்க, ஒரு பெரிய அரசாங்க அதிகாரி ஒருத்தர் என்னை கூட்டு போனார். ஒரு வீட்டில் ஜெபம் பண்ணுறதுக்காக கூட்டு போனார். எங்கள் வீட்டுக்கு வந்து கார் எடுத்துகிட்டு வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறாரு. போகிற வழியில் என்கிட்ட பெருமையாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறார்? ரட்சிக்கப்பட்டவர் பாருங்க, ஞானஸ்தானம் எடுத்தவர். பெருமையாக சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? பாஸ்டர், எனக்கு இல்லாத வியாதியே இல்லை பாஸ்டர். நான் நினச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷம். என்ன மாதிரி பேசுகிறாங்க பாருங்க. ஏன்னா ஞான அறிவு உண்டாகலை, வெளிப்பாடு உண்டாகலை. இருக்கிற வியாதியெல்லாம் தமிழ் நினைச்சுக்கிறாரு, அள்ளி போட்டுக்கிறாரு. நாம் என்ன சொல்லணும்? கர்த்தர் என் வியாதிகளெல்லாம் சிலுவையில் சுமந்து தேய்த்துட்டாரு, ஒரு வியாதி கூட எனக்கு இல்லை. ஹலோ, எந்த அதனால தான் ஆண்டவர் சொன்னார் பாருங்க, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இல்லையா? அருமையா சொல்லியிருக்கிறார் பாருங்க. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை, எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு, ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாது. இயேசு என் வியாதியை சுமந்து தீர்த்ததுனால எனக்கு வியாதியே கிடையாது. இயேசு என்னுடைய தரித்திரத்தை சுமந்து தீர்த்ததுனால எனக்கு தரித்திரமே கிடையாது. இயேசு என் பாவத்தை சுமந்து தீர்த்ததுனால நான் பாவத்தில் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. பாவத்தில் நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், நான் பரிசுத்தவானா இருக்கிறேன். இப்படிதான் ராஜாக்கள் பேச வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. இப்படி பேச பேசதான் ஜீவன் பெருகும். ஏன்னா ஜீவனை பெருக்கக்கூடிய அதிகாரம் அருமையான நம்முடைய நாவிலே இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஜீவனை நீங்க பேசுனீங்கன்னா மேஜிக் மாதிரி நடக்கும் நான் சொல்லலை, பேசின உடனே மேஜிக் மாதிரி நடக்கும்னு சொல்லலை. ஆனால் பேச 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 நான்லாம் பாருங்க, கர்த்தருடைய கிருபையினால இந்த காரியங்கள்லாம் ஏழியராகவே எனக்கு கொஞ்சம் விளங்கிடுச்சு. அதனால அவிசுவாசமாக பேசுறதை நிறுத்திட்டேன். ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாகவே நிறுத்திட்டேன். நான் பெர்ஃபெக்ட்னு சொல்லலை, ஆனால் வளர்ந்துகிட்டே இருக்கிறேன். அருமையானவர்களே, விசுவாசத்தில் பேசுறது, அதிகாரமாக பேசுறதுல நான் கொஞ்சம் வளர்ந்துகிட்டே இருக்கிறேன். இன்னைக்கு என் வாழ்க்கையில் வந்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்கும் உயர்வுகளுக்கும் அது ஒரு காரணம். கவனிங்கள். ஆகவே தேவனுடைய மக்கள் பாருங்க, கர்த்தராலே ராஜாக்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள், மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே வாயின் வார்த்தைகள் பாருங்க அருமையானவர்களே, வாழ்வுக்கு ஏதுவான வார்த்தைகள் நம்ம இடத்திலிருந்து புறப்பட்டு போகுமானால் அதிகாரம் புறப்பட்டு போகிறது பாருங்க. தீமைகள் விலகும், நன்மைகள் பெருகும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கடைசியாக ஒரே ஒரு குறிப்பை மட்டும் சொல்றேன். விசேஷமா தேவனுடைய மக்கள் அருமையானவர்களே, தரித்திரத்தை நினைச்சக்கூடாது, வாயில பேசக்கூடாது. ஏன்னா தேவைகள் நிறைந்த ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்க பார்த்தாலும் பாருங்க மனுஷர்கள் தரித்திரத்தை தான் நினைச்சாங்க, பேசுறாங்க. அந்த உலகத்தில் தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் பாருங்க, கண் திறக்கப்பட்டவர்கள், சத்தியத்தை அறிந்து கொண்டவர்கள், இவங்க பாருங்க ஐஸ்வர்யத்தை என்ன செய்யறாங்க? பேசுகிறாங்க. ஐஸ்வர்யத்தை பேசும்போது அது ஜீவனா இருக்கிறபடினால ஜீவனுக்கு ஏற்ற அதிகாரம் என்ன செய்கிறது? புறப்பட்டு போகிறது. ஒன்றும் இல்லை, வேதத்திலிருந்து ஐஸ்வர்யத்துக்கு அடுத்த வார்த்தைகளை எடுத்து, ஏன்னா அது ராஜா பேசின வார்த்தைகள் பாருங்க, அந்த வார்த்தைகளை எடுத்து அருமையான அதை மட்டும் வாயில வைங்க. நான் சொல்கிறேன், இந்த வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருப்பீர்களானால் உங்க வாழ்க்கையில தேவைகள் மறைந்து, குறைவுகள் மறைந்து, ஐஸ்வர்யம் மடை திறந்த வெள்ளம் போல ஓடுகிறதை நீங்கள் காண்பீர்கள். இன்னைக்கு சொல்றாங்க வெள்ளப்பெருக்கு வெள்ளப்பெருக்குன்னு சொல்றாங்க. நான் சொல்கிறேன், ஐஸ்வர்யத்தில் ஒரு வெள்ளப்பெருக்கு இருக்குதுங்க. அது உங்க வாழ்க்கையில் உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.
அது உண்டாகணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்யணும்? பேசணும். ஒரு சில வசனங்களை மட்டும் பார்த்து முடிச்சிருவோம். இந்த வசனங்களை வாசித்துட்டு அறிக்கை செய்து முடிக்க போறோம். 1 நாளாகமம் 29 12வது வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. போதும். ஐஸ்வர்யமும் கனமும் யாராலே வருகிறது? தேவனாலே வருகிறது. தேவனை அன்றி அருமையானவர்களே ஐஸ்வர்யமும் கனம் என்ன செய்யாது? வராது. இன்னொரு வசனம் பிரசங்கி 5:19. தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்தில் மகிழ்ச்சியாக இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுகிரகம். எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய அனுகிரகம். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது தேவனுடைய அனுகிரகம்னா கிஃப்ட் ஆஃப் காட்னு ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யம் தேவன் கொடுக்கிற கிஃப்ட். எத்தனை பேருக்கு வேணும் தேவன் கொடுக்கிற கிஃப்ட்? சிலர் ரொம்ப சூப்பர் பரிசுத்தவான்களாகி எனக்கு எதுவுமே வேண்டான்னு இருக்கிறாங்க. ஆனால் நான் சொல்லுகிறேன், ஆண்டவரே ஐஸ்வர்யத்தை கிஃப்டாக கொடுக்குறீரா? நன்றி ஆண்டவரே, நன்றி, தேங்க்யூ சொல்லி என்ன செய்ய போகிறேன்? கரம் நீட்டி வாங்க போகிறேன். எத்தனை பேர் வாங்க போகிறீங்க? கிஃப்டாக கொடுக்குறாருங்க ஐஸ்வர்யத்தை. எப்படி வாங்க போகிறோம்? என் தேவன் ஐஸ்வர்யத்தை எனக்கு கிஃப்டாக கொடுக்கிறார். என் தேவன் ஐஸ்வர்யத்தை எனக்கு கிஃப்டாக கொடுக்கிறார். ஒரு முறை அல்ல, 100 முறை அல்ல, 1000 முறை சொல்ல வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்படி சொல்லும் போது காரியங்கள் கைகூடி வருவதை நீங்கள் காண்பீர்கள். இன்னும் ஒரு வசனம், உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 18. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே, எல்லாரும் சொல்லுவோம், அவரே அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு, என்ன அருமையா, அவரே உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை கொடுக்கிறார். கடைசி வசனம் நீதிமொழிகள் 10:22வது வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு என்ன செய்கிறது? தருகிறது. பிசாசு சில நேரங்களில் வெங்கல கதவை போட்டு இரும்பு தாழ்பால்களை போட்டு அடைச்சி வைக்க பிரயாசப்படுறான். கர்த்தர் அருமையான ஆசீர்வாதத்தை அனுப்புகிறாரு, அபிஷேகத்தை அனுப்புகிறாரு. அந்த அபிஷேகம் இரும்பு தாழ்பால்களை முறிக்கிறது, வெங்கால கதவுகளை உடைத்து அருமையானவர்களை ஐஸ்வர்யத்தை நமக்கு என்ன செய்கிறது? கொண்டு வருகிறது. ஆமென். இப்ப இந்த வார்த்தைகளை வாயில வச்சு பேசுவீர்களானால் தரித்திரங்கிற அடிமைத்தனம் ஒளியும். ராஜாக்களை போல அருமையானவர்களே நீங்கள் வாழ இந்த வசனங்கள் உங்களுக்கு உதவி செய்யும். தயவுசெய்து எல்லாரும் எழுந்து நிற்போம், ஒரு அறிக்கை செய்வோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். எனக்கு ஐஸ்வர்யமும் கனமும் என் தேவனாலே வருகிறது. எனக்கு ஐஸ்வர்யத்தை என் தேவன் ஈவாக தருகிறார். அவரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை எனக்கு தருகிறார். அவருடைய ஆசீர்வாதமே எனக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறது. நீங்கள் ராஜாக்களாக இருக்கிறீர்கள். ராஜாவை போல இந்த வார்த்தைகளை பேசுங்கள். அதிகாரம் செயல்படும், தேவைகள் மறையும், ஐஸ்வர்யம் பெருகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எங்கள் முகவரி ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோட், பழங்கானத்தம் பஸ் ஸ்டாண்ட் வழி, மதுரை, தென்னிந்தியா. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.